அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். காதல் கிரகம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி எது? காதல் கிரகம் என்பது காலபுருஷ தத்துவத்தின்படி எது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுது. காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம் தான் காலபுருஷ தத்துவத்தின்படி காதல் கிரகம். அப்ப காதல் கிரகம் யாரு? சூரியன், புதன், சுக்கிரன். அப்ப இந்த சூரியன், புதன், சுக்கிரன் முக்கூட்டு கிரகங்கள். இந்த முக்கூட்டு கிரகங்கள் தான் காதலுக்கு அதிபதி. 5ஆம் இடம் என்பது மனது. 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய மனது. 6ஆம் இடம் என்பது கள்ளத்தனம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 6ஆம் இடம் என்பது கள்ளத்தனம். உங்களுடைய கள்ளத்தனம் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கும். 7ஆம் இடத்துல காமம் இருக்கும். அப்ப காதல், கள்ளத்தனம், காமம். அப்ப காதலுக்கு, இந்த மனதுக்கு முதல் அதிபதி சூரியன். இந்த கள்ளத்தனத்திற்கு பூரா அதிபதி யாருன்னா புதன். காமத்துக்கு அதிபதி சுக்கிரன். இதன் மூலமாகத்தான் இந்த காதல் உருவாகும். எல்லாருடைய ஜாதகத்திலும் 5, 6, 7. இது காலபுருஷ தத்துவத்திற்கு 5, 6, 7. உங்களுடைய லக்கணத்திற்கு 5, 6, 7 தன்மைகளை வைத்துத்தான் காதல் ஜெயிக்குமா, காதல் தோற்குமா? சில காதல்கள் ஏன் மரணத்தில் முடிகிறது, சில காதல் என்ன சொல்றான்னா ஏன் பிரிவில் முடிகிறது. அப்ப இந்த 5 குடையவன், 5 குடையவன், 5 குடையவன், 6 குடையவன், 7 குடையவன், இதெல்லாம் என்ன சொல்றான்னா உங்களுடைய 5 குடையவனோ 6 குடையவனோ சரராசியில் சம்பந்தம் ஏற்பட்டு விட்டால் காதல் பிரிஞ்சு போயிடும். காதலுக்குண்டான கிரகங்கள் என்ன சொன்னா சரராசி சம்பந்தம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் காதல் பிரிந்துவிடும். சிரராசியில் ஸ்திரராசிக்குண்டான கிரகமோ, ஸ்திரராசிக்குண்டான கிரகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஸ்திரராசி. சரராசிக்குண்டான கிரகங்கள் என்னது? சரராசிக்குண்டான கிரகங்கள் உங்களுடைய லக்கணத்தின்படி இல்லைன்னா காலபுருஷ தத்துவத்தின்படி சரராசிக்குண்டான கிரகம் சம்பந்தப்பட்டால் காதல் பிரிஞ்சு போயிடும். ஸ்திரராசிக்குண்டான கிரகங்கள் என்ன சொல்றான்னா சம்பந்தப்பட்டா இறப்பு வந்துடும். சரியா? காதலில் ஜெயிக்க வைக்கிற கட்டம் எது? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. காதலுக்குண்டான கிரகத்துடன் உபயராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் சம்பந்தப்பட்டால் ஓடி போயிடுவாங்க. அப்ப அந்த திசை இருக்கு இல்லையா, ஒரு திசை தான் ஒரு திசை என்பது சரராசியில் இருந்தது என்று சொன்னால், ஒரு திசை என்பது ஸ்திரராசியில் இருந்தது என்று சொன்னால், சரராசி ஸ்திரராசியில் இருந்தால் காதல் கை கூடுவது ரொம்ப 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 கஷ்டம். ஒரு திசை நாயகன் என்று சொல்லக்கூடியவன் குரு வீட்டிலோ
புதன் வீட்டிலோ இருந்து விட்டால் அவர்கள் ஓடி போவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் 99.9 உண்டு. இப்படிதான் எடுக்கணும். ஜோதிட சூத்திரத்துல இது பழமையான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. இதை வச்சுதான் என்ன சொல்றான்னா, ஜோதிடர்கள் கொஞ்சம் நுணுக்கமானவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அது எங்க சம்பந்தப்பட்டிருக்கு, என்ன பண்ணியிருக்கு அப்படிங்கிறத கணக்கு பண்ணிட்டு ஒன்றும் நடக்காது பார்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. இது ஒரு சின்ன பிரிப்பதற்கு உண்டான ஒரு வேலைகள்லாம் உண்டு. அது முந்தி தலைமுடி எடுப்பாங்க, நெகத்தை எடுப்பாங்க, காலடி மண் எடுப்பாங்க. இப்போ அதுக்கெல்லாம் தேவையே கிடையாது. ரொம்ப சிம்பிளா நான்லாம் என்ன சொன்னா கரெக்டாக பிரித்து எடுத்துருவேன். பிரித்து எடுத்துடலாம். பிரிக்கக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய சார்ந்த நம்மகிட்ட நம்ம ஜெயிக்கணும். உபயராசி லக்கணமாக பிறந்தவன்கிட்ட நம்ம பிரிக்கணும்னு சொன்னோம்னா நம்ம ராசியை அவங்கள சேர்த்து விட்டுரும். ஒரு காதலை பிரிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய நபர் ஒரு குருவாக இருக்கணும்னா அவர் சரலக்கணத்துல போய் பிறந்திருக்கும் அல்லது சரலக்கணத்துல போய் பிறந்திருக்கும், காதலை பிரிச்சிருவாரு. ஜாதகம் சொல்லுகின்ற நபர் என்ன சொன்னா உபயலக்கணமாக இருந்தால் அவர்கிட்ட வந்தோடனே அந்த காதல் சேர்ந்து போயிடும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்ன சொன்னா பிரிக்கிறதுக்கு ஏண்டெல்லாம் வந்ததுன்னா என்ன சொன்னா நியாயமாக ஒரே ஜாதி அமைப்பில் உள்ள நபர்களில் காதல் ஏற்பட்டு விட்டால் பெற்றோர்கிட்ட சொல்லுவோம், உங்க ஜாதி முடிச்சு விடுங்க, இல்லை பொருத்தம் இல்லை, அவன் தண்ணி அடிக்க அப்படி அதெல்லாம் உன் பிள்ளை ஆசைப்பட்டுச்சுல முடிச்சு விடு, அதுக்கு பிறகு சரி பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ஒரு நல்லா இல்லை சார் ஒரே ஜாதி தான் சார், நான் ஒன்றும் இல்லை கூப்பிட்டேன், கல்யாணத்தை நல்லபடியாக ஃபிக்ஸ் பண்ணி நடத்தி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை வராது அப்படின்னா அது சரி பண்ணி கொடுத்தேன். என்ன 2 வருஷம் குழந்தைக்காக வெயிட் பண்ண வேண்டி வந்துச்சு, அவ்வளோ. இப்போ குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு. அப்ப நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னா ஜோதிடத்தை நுட்பமாக படிக்கணும். ஜோதிடத்தை நுட்பமாக படிக்கத்தான் என்ன சொன்னா நாம் அதுல 2 காசு பார்க்க முடியும். சும்மா எல்லாம் காசு பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற மனிதன் காசு கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன சொன்னா ரெடியாக இல்லை. எல்லாரும் பேசுவதற்கு ரெடியா வரான். 2 மணி நேரம் எனக்கு அப்பாயின்மெண்ட். இன்னைக்கு காலையில ஒருத்தன் ஒரு 6-7 மணி நேர பிரயாணத்துல எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க, கரெக்டாக 2 மணிக்கு வந்துடுவேன். நீ என்ன செய்ய போற, ஃபோனில் பேசுனா 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசுவேன். நீ வந்தா என்ன சொன்னா என் பிழப்பு கிட்ட போயிரு. என்ன யூடியூப்ல என்ன சொன்னா 4 வீடியோ போடணும். நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிற வேலைகள், கொஞ்சம் ஜாதகம் எழுத வேண்டியது, கொஞ்சம் குரியர் அனுப்ப வேண்டியதுலாம் நம்ம வேலை பார்க்கணும். இவர் 1000 ரூபாயை கொடுத்துட்டு 1.5 மணி நேரம் நம்மகிட்ட என்ன சொன்னா கதையா அவர் பக்கமா எழுதிட்டு வருவாரு. இதெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளால எல்லாம் முடியாது. ஏன்னா நமக்கு அன்னைக்கு பொழப்புக்கு என்ன சொன்னா வேணும் இல்லையா, பொழப்புக்கு வேணும்ல. அப்ப பொழப்புக்கு வேணும், சும்மா உட்காந்துருக்கோம் அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் என்ன சொன்னா நிறைய புரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப காதலுக்கு 5ஆம் இடம் 6ஆம் இடம். 5ஆம் இடம் என்பது மனது, 6ஆம் இடம் என்பது என்ன கள்ளத்தனம், 7ஆம் இடம் என்பது என்ன சொன்னா காமம். இதுதான் இதாகும். அப்ப இந்த 5ஆம் இடம் 5 குடையவன் 6 குடையவன் 7 குடையவனுடைய ஒரு சேர்க்கையோ இல்லை 2 கிரகம் சேர்ந்தாலே போதும். 5-7 குடையவன் சேர்ந்தாச்சுன்னு போதும். 5-7 குடையவன் 5-7 குடையவன் சேர்க்க, 1-7 குடையவன் சேர்க்க, இதெல்லாம் எந்த இடத்துல சேர்ந்துருக்குன்னு பார்க்கணும். அப்ப காதலுக்கு எதிரி என்று சொல்லக்கூடியது சரலக்கணம் ஸ்திரலக்கணம் தான். ஏன்னா இது முன்னோர்கள் சொல்லி வைத்தது. சில விஷயங்கள் என்ன சொன்னா அப்பாற்பட்டு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா நீங்க வேற இல்லை நான் காதலிச்சேன், நான் ஸ்திரலக்கணம் தான், அது ஜாதகத்தை பார்த்து தான் எல்லாத்துலயுமே முடிவுரை சொல்ல முடியும். ஜாதகத்தை பார்க்காம முடிவுரை சொல்ல முடியாது. ஏன் நடந்தது என்பதற்கும், ஏன் நடக்கவில்லை என்பதற்கும், ஏன் இறப்பு ஏற்படுவதற்கும், ஏன் பிரிவு ஏற்படுவது என்பதற்கும் ஜாதகத்தை பார்க்காம ஒரு அனலைசேஷன் பண்ணவே முடியாது. நான் நிறைய 1000 ஜாதகத்தை பத்தி ஏன் காதல் வந்தது, காதல் ஏன் வந்தது. ராகு தசை யாருக்கு இளமையில இருந்தாலும் காதல் வந்துடும். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு உட்கார்ந்தால் காதலை தூண்டி விட்டுருவான். ஆனால் ஜெயிக்க வைப்பானா? ஜெயிக்க வைக்க மாட்டான், தோக்க வச்சிருவான். சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகுவோ, ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரனோ உட்கார்ந்தால் அவர்கள் தயவு செய்து காதலிக்காதீங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஏமாத்திடுவானுங்க.
ஏமாத்திடுவானுங்க. அதை வந்து அவன் வந்து என்ன சொன்னான்னா அது வந்து ஒரு வக்கர காதலாக மாறிடும், ஒரு ஜெனூன் காதலாக இருக்காது. நீங்க பாருங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் ராகு, ராகுவுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால் அபிலாசைகளை தூண்டி விட்டு அதை அடைய விடுவானா. ரெண்டாவது, உங்களுடைய டிஎன்ஏ லக்கணம், லக்கணாதிபதி 5 குடையவன் 9 குடையன், இவர்கள் சனியோடைய நட்சத்திரத்திலேயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலேயோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தா காதல் கைகூடாது. நிறைய இதுல பார்த்திருக்கேன் நான். கூட விட மாட்டான். கேது உடைய நட்சத்திரத்துல வந்து 5 குடையன் உட்கார்ந்துருந்தாலோ, உங்களுடைய லக்னாதிபதி உட்கார்ந்துருந்தாலோ, 9 குடையன் உட்கார்ந்துருந்தாலோ, சனியோடைய நட்சத்திரத்தில் உங்களுடைய லக்னாதிபதியோ 5 குடையவனோ 9 குடையனோ உட்கார்ந்துருந்தாலோ, ராகுவுடைய நட்சத்திரத்தில் வந்து உங்களுடைய 5 குடையவனோ லக்னாதிபதியோ 9 குடையனோ உட்கார்ந்தா அந்த காதல் ஜெயிக்காது. எழுதி வச்சுக்கிடுங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றேன்னா வந்து நாம அந்த டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய லக்கணம் 5 குடையவன் 9 குடையவன் யாரு? நாம், நம்முடைய தாத்தா, நம்ம அப்பா. இவர்கள் வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றவர்கள். நாம் நமக்கு பாதுகாப்பு தேடுவோம் இல்லையா? நாம் நமக்கு பாதுகாப்பு தேடுவோம். ஒருத்தரை கைப்பிடித்தோம் என்று சொன்னால் அந்த கைப்பிடிக்க, இப்ப நம்ம தான் நமக்கு ஒரு காதல் வருது, நம்மளுடைய லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரத்திலிருந்து நம்ம 1000 சிந்தனை பண்ணுவோம். இதுக்குள்ள இறங்கலாமா வேண்டாமா, இது நடக்குமா போகுமா வருமா அப்படின்னு 1000 சிந்தனை வரும்போது என்ன சொல்லலாம்னா நமக்கு பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில உருவாக்கும். 5 குடையவன் 5 குடையவனோ 9 குடையவனோ சனியோடைய நட்சத்திரத்தில் இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொன்னா ஃபீல் பண்ணும், இல்லை இது நமக்கு ஒத்து வருமா, ஒருவேளை ஓடுற வரைக்கும் ஓடட்டும் பிற பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மனநிலை வரும். ஆனால் எதில் உட்கார்ந்தால் ஜெயிக்கும் அப்படின்னா புதனுடைய நட்சத்திரத்துல 5 குடையனோ 9 குடையனோ லக்னாதிபதியை உட்காரணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல வந்து 1, 5, 9 குடையன் உட்காரணும். அதற்கு அடுத்து வந்து என்ன சொன்னான்னா சூரியனுடைய நட்சத்திரத்துல 1, 5, 9 குடையன் உட்காரணும். அதாவது வந்து ராகு கேதுகளுடைய நட்சத்திரம் 6 தவிர்த்தரணும், சனியோடைய நட்சத்திரம் 3 தவிர்த்தரணும். 9 ஆயிப்போச்சா? 9 ஆயிப்போச்சு. அப்ப 27 நட்சத்திரத்தில் 9 நட்சத்திரம் வந்து கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்களில் உட்கார்ந்தால் வந்து என்ன சொன்னா 1, 5, 9 கூட உட்கார்ந்தா தான் உட்கார்ந்துச்சுன்னா கண்டிப்பா காதல் சக்சஸ் ஆகாது. அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து 1, 5, 9 கூடையவர்கள் உட்கார்ந்தால், செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வந்து 1, 5, 9 குடையவன் உட்கார்ந்தால், புதனுடைய நட்சத்திரத்தில் 1, 5, 9 குடையவன் உட்கார்ந்தால், சூரியனுடைய நட்சத்திரங்கள் கூட வந்து என்ன சொல்றான்னா வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து இந்த 1, 5, 9 குடையவன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்தாச்சுன்னா இவன் வந்து என்ன சொன்னான்னா அதிகார பவர்ல வந்து காதல் வராது. அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தையும் விட்டுருங்க. அப்ப சனியோடைய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம், கேதுவுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம், இந்த 12 நட்சத்திரங்கள் போக 15 நட்சத்திரம் இருக்கு. இதுல சுக்கிரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா காதலுக்கு தகுதியானதா அப்படின்னா என்ன, குருவோடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா வந்து குருவோடைய நட்சத்திரங்களில் வந்து உட்கார்ந்தாலும் கொஞ்சம் காதலுக்கு வந்து அவரு, ஏன்னா அவருடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய 3, 7, 11 இருக்கிற காரணத்தினால் அதுல கொஞ்சம் வந்து என்ன சொன்னா சப்போர்ட் பண்ணலாம். அப்ப வந்து என்ன சொன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு, சந்திரனுடைய நட்சத்திரங்களில் உட்கார்ந்தால் எப்பயுமே சந்திரனுக்கு வந்து எப்பயுமே வந்து காதலில் தோத்துதான் பலம். சந்திரனுக்கு வந்து காதலில் தோல்விதான். சந்திரன் வந்து என்ன சொன்னா வெற்றி பெற முடியாது. ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரங்களுடைய உண்மையான சொருவம் என்ன சொன்னா வளர்விரையில் 15 நாளும் தேய்விரையில் 15 நாளும் டிப்ரெஷன் மைண்ட் இருக்கும். அந்த டிப்ரெஷன் மைண்டு இருக்கிற காரணத்தினால அவர் என்ன சொல்றாருன்னா வந்து இந்த
கள்ளக்காதலுக்கு வேணா வந்து என்ன சொன்னா அவர் வந்து என்ன சொன்னான்னா சப்போர்ட் பண்ணலாம். மற்றபடிக்கு அவர் வந்து ஒரு முடிவெடுக்கிற தன்மைக்கு சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ஆகாது. சந்திரனுடைய நட்சத்திரங்கள் முடிவெடுக்கிற தன்மைகள் காப்பாது. செவ்வாய், சுக்கிரன், புதன், குருவுடைய நட்சத்திரங்கள் தான் வண்டியை வந்து தைரியமா கிளப்பி விடுறது. ஆனால் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த திசை, ஏதாவது ஒரு திசை ஓடும். அந்த திசை வந்து என்ன சொல்றான்னா 9 குடையவன் சாரத்திலேயோ, 3 குடையவன் சாரத்திலேயோ, 7 குடையவன் சாரத்திலேயோ, 11 குடையவன் சாரத்திலேயோ இருந்தாலும் காதல் வரும். ஆனால் இதில் ஸ்திரலக்கணங்களும் சரளக்கணங்களில் இருந்தால், சரளக்கணத்தில் இருந்தால் காதல் பிரிவுதான். ஸ்திரலக்கணத்தில் இருந்தால் அந்த காதலால் இறப்பு வந்துடும், செத்து போயிடுவது. உபயலக்கணங்கள் உபயலக்கணங்களில் சம்பந்தப்பட்டு இந்த மாதிரி திசைகள் நடத்தினால்தான் ஓடி போய் கல்யாணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. எனக்கு தெரிஞ்ச அளவுல விவரமா பேசியிருக்கேன். கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். புரிஞ்சு 1க்கு 2 தடவை படிச்சு பாருங்க, கண்டிப்பாக புரியும் என்று சொல்லி முடிவாக சரராசி காதல் கிரகத்திற்கு சம்பந்தப்பட்டால் காதல் பிரிவு, ஸ்திரராசி சம்பந்தப்பட்டால் இறப்பு, உபயராசி சம்பந்தப்பட்டால் ஓடிப்போதல், லக்கணத்திற்கு 5, 6, 7 சேர்ந்தால் காதல். லக்கணத்துக்கு 5 குடையவன், லக்கணத்துக்கு 5 குடையவன், லக்கணத்துக்கு 6 குடையவன், லக்கணத்துக்கு 6 குடையவன், லக்கணத்துக்கு 7 குடையவன் சேர்ந்தால் காதல் வரும். இந்த காதல் வந்தாலும் இந்த 5, 6, 7 குடையவர்கள் ஸ்திரலக்கணத்தில் சம்பந்தப்பட்டால் தோல்விதான், சரலக்கணத்தில் சம்பந்தப்பட்டால் தோல்விதான், உபயலக்கணத்தில் சம்பந்தப்பட்டால் வெற்றி பெறலாம் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம்.